என்னக்கா நர்வஸா இருக்கா? ஆ ஆமாம் சக்தி. பயப்படாதீங்கக்கா, நம்ம கண்ணன் தானே, பார்த்துக்கலாம். ஆ ம் கண்மணிங்க பெரியம்மா ஏதோ காணோம்னாங்க, அதான் மேலே இருக்கிற ரூமில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாக்கா. சக்தி அது வரேன். உட்கார சந்தியா, ஏன் நின்றுட்டே இருக்கேன்? பரவாயில்லக்கா. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல ஏற்ற இறக்கங்கள் அடர்ந்த மேனி மேலே ஏதோ வழி எந்தெண்ணை மூலங்களிலே. ஜீவிக்குட்டி. ஹாய் அக்கா, என்ன பண்ணுறீங்க? இப்போதான் அக்காவை பார்க்கணும்னு தோணுச்சா? இவ்வளோ எங்கே போனேன்? சாரிக்கா, வெளியில் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். என்ன பார்க்கறத விட வேலை உனக்கு முக்கியமாக போயிடுச்சா? அக்கா, இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. நீ வேற சும்மா இல்லடா. ஒரு பார்வையிலே என்னை உரைய வைத்தாய் சிறு புன் அது என்னை உருக வைத்தாய் நீயடனானா முதல் இழந்ததியா எனும் மாற்று இங்கு முதல் கொதித்தது. ஜீவிக்குட்டி, ஆ, மற்றவங்களாம் எங்க? ஜெய், கார்த்திக், கவி. அவங்கள தான்க்கா நானும் தேடிட்டு இருக்கேன், காணும். ஒரு வேலை இங்கே இருக்கணும்னு தான் வந்தேன், எங்கேயும் காணுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சத்தியமாக இதுக்கு மேலே வீடியோ போடவே முடியாது. நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வாய்ஸ் கொடுக்க பார்த்தேன், பட் ஆனால் என்னால் முடியல. ஸோ சாரி. என்னோடய வாய்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்பவும் டல்லாக இருக்குது, த்ரோட் பெயின். ஸோ சாரி சாரி சாரி. ஊருக்கு போயிட்டு வந்ததில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நேற்று 2 வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், என்னால் கொடுக்க முடியல. எப்படியாவது இன்றைக்கி சரியாயிடும்னு நினச்சேன், சரியாகலை. அதனால தான் இப்போ ட்ரை பண்ணேன், பட் ஆனால் முடியல. ரொம்ப கன்றாவியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமும் வீடியோ இருக்குது, ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இருக்குது. அதெல்லாம் ஊர் போக முன்னாடி எடிட் பண்ணது. அதை கொடுக்கலான்னு பார்த்தா நீங்களாம் தான் ஜீவன் சந்தையை கண்டிப்பாக வேணும்னு கேட்குறீங்களே, அதுக்கு தான் சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி போடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் ஆனால் முடியல. வாய்ஸ் வரல. இனி வர வீடியோலலாம் நல்லா தான் இருக்கும் வாய்ஸ், ஏன்னா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணது. நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம். சரி இப்போ தான் எடிட் பண்ணேன், பட் ஆனால் வாய்ஸ் எனக்கு வரல, அதுக்கு மேலே வீடியோ கொடுக்க முடியல. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி வர வீடியோவில் நல்லா தான் இருக்கும். இன்னும் வீடியோ கண்டினியூட்டி இருக்குது, இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நல்லா தான் இருக்கும், வீடியோ வாய்ஸ் நல்லா தான் இருக்கும். அது ஊருக்கு போக முன்னாடி பண்ணது. சரி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக, நீங்கள் தான் ஜீவன் சந்தியா வேணும்னு கேட்குறீங்களே, அதுக்காக சரி ஒரு குட்டி அவங்களுக்கு ஒரு சின்ன சீன் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் முடியல. என்னடா வீடியோ நடுவில் பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை இப்போனாலும் பார்ப்பீங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறீங்க, நல்லாவே தெரியுது. ஜீவன் சந்தியா சீன் இருந்தால் மட்டும்தான் பார்க்குறீங்க. அப்படிலாம் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏன் ஜீவன் சந்தியா சீன் காமிக்கலை அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டிட்டு நீங்கள் பட்ட போயிடுறீங்க. வீடியோவில் ஏற்கனவே சொன்னதான் ஸ்டோரி மூவ் ஆகிட்டுருக்கு, அவங்க 2 பேத்துக்குள்ளே ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிங்க டெய்லி ஜீவன் சந்தியா காமிக்க முடியும்? எனக்கு புரியல என்ன கேட்குறீங்கன்னு. லாஸ்ட் எபிசோடில் நான் வேறு மாதிரி மெசேஜ் எதிர்பார்த்தேன். எல்லாரும் ஸ்டோரியை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தீங்கன்னாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் கமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். எல்லாருக்கிட்டே இருந்ததுனால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் எனக்கு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அவங்க கூட லாஸ்ட் எபிசோடுக்கு எனக்கு கமெண்ட் கொடுக்கவே இல்லை. நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். நான் உங்கள்கிட்ட வந்து அந்த மெசேஜ் எதிர்பார்த்தேன், பட் யாருமே கமெண்ட் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கல, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஜீவன் சந்தியா சீன் இல்லை, ஸோ வீடியோ பார்க்காம வீடியோ சூப்பர், அப்புறம் ஜீவன் சந்தியா ஏன் காமிக்கல அப்படி மட்டும்தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த எனக்காக ஒரு 4-5 பேர் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க கூட அந்த சீன் பார்க்கல. பார்த்துருந்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க என்னவா இருக்கும், இனிமேல் வரப்போகிற ட்விஸ்ட்டில் என்னவா இருக்குன்றதே நான் சொல்லிட்டேங்க. ஆனால் யாருமே அதை பார்க்கவே இல்லை. ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, எதுக்கு ஜீவன் சந்தியா மட்டும் காமிக்காமல் மற்றதெல்லாம் காமிக்கிறீங்க, உங்களுக்கு புரியலையா, எங்களுக்கு ஜீவன் சந்தியா தான் வேணும், அதை ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கும் புரியலைங்க. ஸ்டோரினா எல்லோரும் தானே இருப்பாங்க, ஹாப்பி இருக்கும், சேட்னஸ் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை. அவங்க 2 பேத்துக்குள்ளே இல்லை, ஃபேமிலியில். அதை என்னன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஜீவன் சந்தியா காமிக்கல. எனக்கு புரியலைங்க. ஸ்டோரியும் எடுத்துகிட்டு போகணும்ல, அதில் ஜீவன் சந்தியா ஒரு பார்ட்டாக போயிட்டுருக்காங்க.
அவங்களையும் தான் காமிக்கிறேன். ஆனால் அவங்கள காமிக்கல அது மட்டும்தான் எனக்கு கமெண்டாகவே வருது. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வியூஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எப்படி வீடியோ போடணுன்னு எனக்கும் தெரிலங்க. உண்மையிலே சொல்கிறேன், எப்படி வீடியோ போடணுன்னு தெரியல. நிறைய பேர் ஏன் வியூஸ் கம்மியாச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஸ்டோரியை மூவ் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால தான் கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. ஏன் அது கரெக்டாக தான். அதனால தான் ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஜீவன் சந்தியா மட்டுமே காமிச்சிட்டே இருந்தால் மற்றவங்களெலாம் காமிக்க வேண்டாமா? ஜீவன் சந்தியா மட்டும் பேர் இல்லையா, மற்றவங்களும் இருக்காங்கல்ல. இப்போ கண்ணன் மீனாட்சி மேரேஜ் போயிட்டுருக்கு. அப்போ எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்ல. ஒரு நாள் ஜீவன் சந்தியா காமிக்கலை, ஆனால் ஜீவன் சந்தியா காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மெசேஜே அதுதான். ஏன் ஜீவன் சந்தியா காமிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அவங்கள மட்டும் ஏன் காமிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது வேற ஒருத்தவங்க கல்யாணம் போயிட்டுருக்குங்க வேறு பேருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் குட்டியாக பிரச்சனை. ஸோ 2 பேரும் சேடாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சீன் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜீவன் சந்தியாவுக்கு ஸ்டோரி இருக்குது, வருங்க. டெய்லினா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா எல்லா பேரையுமே காமிக்கணும், ஸ்டோரியும் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ எல்லாரையுமே காமிக்கணும்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ என் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே? ஜீவன் சந்தியா பேர் மட்டும்தான் பிடிக்குது, அவங்களும் நீங்கள் கேட்குறீங்க. ஸ்டோரி யாருமே பார்க்கல. எப்பயும் பண்ணுறதாங்க. வீடியோ போட்டு 5 நிமிஷத்தில், 5 நிமிஷம் கூட இல்லை 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு நோ ஜீவன் சந்தியா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ப்ளீஸுங்க, எங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரியை பாருங்கள், அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யாருமே ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. அதான் சொன்னேனே, லாஸ்ட் எபிசோடில் நிறைய கமெண்ட் எதிர்பார்த்தேன். அதாவது வேறு மாதிரி கமெண்ட் எதிர்பார்த்தேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. அவங்க கூட கொடுக்கல. ஓகே வீடியோ சூப்பர், ஜீவன் சந்தியா மிஸ்ஸிங், அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு சிஸ்டர், எப்போ ஜீவன் சந்தியா சேர்த்து வைக்கிற எபிசோட் போடுவீங்க? அந்த எபிசோடு எப்போ வரும்? புரியுதுங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஜீவன் சந்தியாவை மிஸ் பண்ணுறீங்கன்றது தெரியுது. ஆனால் என்னோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். சாரிங்க, நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த லாஸ்ட் எபிசோடில் வீடியோ போட்ட உடனே என்னோடய கமெண்ட்ஸ் வேணாலும் போய் பாருங்கள். எல்லாருமே அதான் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ஸ்டோரியை மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னடா நான் எனக்கு பயமாயிடுச்சு. ஒரு வேளை நான் தப்பு பண்ணுறனோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாம் வேறு மாதிரி மாறிட்டாங்களே, ஒருவேளை என் மேலே எதுவும் தப்பு இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரியல. ப்ளீஸ் சொல்லுங்கள், வேறு ஏதாவது தப்பு இருந்தால். நான் தான் தப்பு பண்ணுறனோ, எல்லாரும் ஒரே மாதிரி ஜீவன் சந்தியா காமிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை நான் எதுவும் தப்பு பண்ணுறோன்னு என்னன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு என்னோட கமெண்ட் தாங்க மோட்டிவேஷனே. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்த்து தாங்க வீடியோ பண்ணுவேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாள் ஜீவன் சந்தியாவுக்கு மட்டுமே ரொம்ப நாள் வீடியோ பண்ணியாச்சு. இனியும் ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டு போகலாமா இருந்தால் லாஸ்ட் ஒரு 6-7 எபிசோட்ஸ் ஸ்டோரியை மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷனே. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அதை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோட பெரிய சப்போர்ட்டே. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இப்படி கமெண்ட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் காமிக்கணும்ல. எனக்கு உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறணும்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஜீவன் சந்தியா காமிக்க முடியலையே. இந்த டைமிங்கில் எப்படி அவங்களை என்ன மாதிரி காமிக்கிறது, எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறதுன்னு எனக்குமே தெரியல. அதனால் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறேனே அப்படின்னு எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் கிட்ட அவங்க அம்மா ஏதோ சொல்லியிருக்காங்க. சந்தியாவை வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஏதோ மனசில் பாதிப்பாக இருக்குது. அந்த விஷயத்துலேருந்து அவர் இன்னும் வெளியிலே வரலங்க. அவரையும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி, எனக்கு புரியல. ஸ்டோரியை தப்பாக கொண்டு போகிறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோரியாகவே நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல. எனக்கு அதுதான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நான் முன்னாடிலாம் நல்லா தான் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. நீங்கள் வெறும் ஜீவன் சந்தியா சீன் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு கமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோங்க. ப்ளீஸ் ஃபுல் ஸ்டோரியும் பாருங்கள். என்னோட மிகப்பெரிய ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஸ்டோரியும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு மோட்டிவாக அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னு தெரியல, ஏன் அப்படி திடீர்னு எனக்கு ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இப்போ உள்ள கமெண்ட்ஸ் பார்க்கும் போதே தெரியுது. நிறைய பேர் எனக்கு வெறும் ஜீவன் சந்தியா மட்டுமே காமிங்க, ஸ்டோரியே வேணான்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. ஏன்னா நான் ஸ்டோரியாக தானே கொண்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி ஜீவன் சந்தியா பாட்டு மட்டும் காமிக்கிறதுன்றது எனக்கு தெரியலங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக ஸ்டோரி போட்டாவே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சிஸ்டர், இந்த வீடியோ போடாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல, உறவுகள் மட்டும் போடுங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சொல்லாதீங்க.
உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்காகலாவே உறவுகள் மட்டும் பாருங்க. ஆனா இதுக்காகலாக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு போட்டுமே. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது உங்களோட இதுக்காக தான் பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. உறவுகள் மட்டுமே பாருங்க. அப்போது இதுக்காக அப்படின்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உறவுகள் போட வேணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உறவுகள் பார்க்குறவங்க உறவுகள் பாருங்க, இதுக்காக பார்க்குறவங்க இதுக்காக பாருங்க. ஆனால் அதுக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த வீடியோ வேண்டாம், எங்களுக்கு பிடிக்கல, உறவுகள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கும் வியூஸ் போகுது, அதுக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நான் உங்களுக்காக இதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டு உறவுகள் மட்டுமே போட்டேன்னா அவங்க டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல, டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ப்ளீஸ், எனக்கு ரொம்ப நாளாக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அஸ் அ ஃப்ரெண்டாகவும் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள், அதனால தான் இதை உங்களுக்கு எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த 2 விஷயத்துக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உறவுகள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுமே ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. அதில் ஜீவன் சந்தியா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. ஃபுல் வீடியோலாம் யாருமே பார்க்கறதில்ல. ஸோ ஸ்டோரி யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எதனாலன்னு தெரியல. முன்னாடிலாம் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க, அக்கா நீங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கக்கா, நீங்கள் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இது ஓகேவா இருக்குக்கா, நான் அன்னைக்கு பண்ணது அப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நான் வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே ஃப்ரெண்ட்ஸு இப்போ வீடியோ கமெண்ட் பண்ணுறதும் இல்லை, அப்படியே பண்ணினாலும் வீடியோ சூப்பர், இந்த வீடியோ பிடிக்கல, ஜீவன் சந்தியா வரல, ஏன் வரல, டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறீங்களே தவிர்த்து அப்படின்னா என்ன சொன்னால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஜீவன் சந்தியா மட்டும் பார்க்குறீங்க, இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு சில பேர் இருக்காங்க, ஜீவன் சந்தியா பார்ட்டில் வந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு மற்ற வீடியோ கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஐயோ, ஏன்னு தெரியல, நான் ஒரு வேளை தப்பு பண்ணியிருக்கேன்னா என்னன்னு புரியல. ப்ளீஸ் அதையும் சொல்லுங்கள், என் மேலே என்ன தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிற பார்க்குறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான். அதனால தான் உங்ககிட்ட என்னோட தப்பு என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்கிட்ட இருக்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ப்ளீஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த விஷயத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசின விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படியோ நான் அதை எடுத்து அது மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே, இதுக்காக ஸ்டோரி ஏன் பிடிக்கலன்னு தெரியல. பிடிச்சிருக்கவங்க பார்க்கட்டுமே. நீங்கள் உறவுகள் பாருங்கள், அவங்க இதுக்கு அதெல்லாம் பார்க்கட்டும். நீங்கள் நல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கமெண்ட்ஸில் எப்பயும் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. அவங்களே அக்கா இது எதுக்கு போட்டிங்க, எங்களுக்கு இதுக்காக பிடிக்கல, எங்களுக்கு ஜீவன் சந்தியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி பேசியிருக்கிறேன். என்ன தப்பாக இருந்தாலும் சாரி மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்க்கு வியூஸ் டோட்டலாக குறைஞ்சிச்சு, கமெண்ட் குறைஞ்சிச்சு, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியல. பார்க்கலாம். நீங்கள் ஜீவன் சந்தியா மட்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 to 6 எபிசோட்ஸ்லேயே உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்கள் ஏன்னா எனக்கு உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா கண்டிப்பாக 30 to 40 எபிசோட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டு கேட்குறீங்க, ஜீவன் சந்தியா காமிக்கல, அவங்களோட சீன் போடுங்க, அவங்களுக்கு அவங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு. அதாவது நிறைய பேர் இருக்கீங்க, அக்கா இப்படி காமிக்காதீங்க அக்கா, கஷ்டமாக இருக்குது, அவங்க நான் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து ஜீவன் சந்தியாவோட ரொம்ப ஃபேன்ஸ், அவங்க மேலே எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ்ன்றது தெரியுது, அது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களே காமிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேறு வழி இல்லை. கண்டிப்பாக இன்னும் 1 or 2 எபிசோட்ஸில் அந்த ட்விஸ்ட் என்னவோ ரிவால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து வச்சுட்டே போக வேண்டியதாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன விருப்பமோ என்கிட்ட சொல்லுங்கள், அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள், அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் 1 to 10 எபிசோட்ஸே ரொம்ப தாங்க ஃபினிஷ் பண்ணிடலாம் உறவுகளை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு மனசை தோணுதை சொல்லிட்டேன். சாரி தப்பாக பேசல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லலாம். முன்னாடி அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ சொல்கிறதில்ல. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. நம்ம வீடியோ சரியாக போடலையோ, அதனால தான் அவங்க யாரும் எதுவும் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்களோ, மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதனால தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், நான் அதை பார்க்குறேன். நான் தப்பு பண்ணியிருக்கேனா என்னன்றது நானும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான். நிஜமாலுமே வியூஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, கமெண்ட்ஸும் வரதில்லை. ஏன்னா ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துட்டு யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் ஒருவேளை ஸ்டோரி ரொம்ப டல்லாக போகுது போல், நல்லாவே நம்ம பண்ணலை போலன்ற மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ப்ளீஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூட்டி இருக்குது, இதுக்கப்புறம் இன்னும் 30 minutes வீடியோ இருக்குது. அதனால் அதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸ்டோரி நகர்ந்துட்டு இருக்கு, அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஜீவன் சந்தியாவோட ரிக்வெஸ்ட். மிச்ச பேரங்களுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஆமாங்க, ப்ளீஸ் ஜீவன் சந்தியா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டோரி என்னன்னு தெரியாமல் போயிடுங்க. இப்போ ஸ்டோரியை மூவ் பண்ணி போயாச்சு. நிறைய ட்விஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது யாருமே அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, அதாவது கமெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுலேயே அதோட என்ன ட்விஸ்ட்டு என்னன்றதே தெரிஞ்சிருச்சுங்க. ஆனால் அதை யாருமே பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெக்வெஸ்ட், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில. பொறுமையாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வீடியோ கண்டினியூட்டி இருக்குது. அந்த 13 மினிட்ஸையும் பாருங்கள். ஓகே, பாய். இன்னும் வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 13 மினிட்ஸ் வீடியோ இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் கொடுக்கலான்னு நினச்சேன். நீங்கள் தீவன் சந்தியா வேணும்னு கேட்டனால லைட்டாக ஏதாவது எடுத்து போடலான்னு பார்த்தேன். வாய்ஸ் ஒர்க் ஆகலை, சாரி. நான் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் ஓகே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வரும். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிருந்ததுனால தான் உடம்பு எல்லாம் போயிடுச்சு, என்னால் வீடியோ கொடுக்க முடியல. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட மோஸ்ட் ரெக்வெஸ்ட், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பாய். ஏம்மா, மூர்த்தத்துக்கு நாளே எடுத்து சீக்கிரம் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. இதோ மாப்பிள்ளை இழப்பு தான் போயிருக்காங்க, வந்துருவாங்க. இதோ மாப்பிள்ளை இழப்பு உள்ள வந்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயரே. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நாளை ஆகிட்டே இருக்குல்ல, அதான். எப்பா என்ன சிரிப்பு, என்னையா போலீஸு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. சும்மா இல்லைடா. எங்கள் அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? ஆரம்பிச்சிட்டிங்களா? சார் ஒன் ஃபோட்டோ ப்ளீஸ். என்ன சொந்தம், என்ன போனா, என்ன வந்தா, என்ன விடுவிட்டு கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் இங்கில்லே. ஆமாம், அச்சுதான் வெளில போயிட்டான். இந்த கார்த்திக் எங்கடா போனா? ஏன் நாங்கள் 2 பேரும் உனக்கு கொடை பிடிச்சி வரத பத்தாதா? இதில் அவன் வேற வந்து உனக்கு கொடை பிடிக்கணும். சேச்சே, அப்படி இல்லைடா. அவன் மிஸ் ஆகிறான்ல, ஏற்கனவே அர்ஜுன் இல்லை, இப்போ அவனையும் காணோமே, அதான் கேட்டேன். கவியும் அவனும் ஒரு வேலையாக போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. காலிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். கவியை ஒரு வேலையை அனுப்பிச்சேன்டா, அவன் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டான். அதான் காத்துக்கு அனுப்பிச்சு கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். இங்கே பாரு, நல்லா ஜாலியாக கொடையில் வந்தீங்களா, இதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, எங்களுக்கும் இருக்கு. யா ஷோர். நீ வேற எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் நான் தான் அந்த பொண்ணோட அண்ணனா இருப்பேன். இப்போ என் தங்கச்சி லவ் பண்ணுறேன், அப்போ நான் தானே வருவேன். இப்போ ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டியா? ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க, ஃபோட்டோ எடுத்த மாதிரி தெரியல. சிவன் எந்த பிள்ளைங்க நிற்குங்க. எப்போ லேட் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வசு, என்ன ட்ரெஸ் மாற்றிட்டியா? ஐயோ, ஜெய் அம்மா சொல்ல கேட்கவே இல்லை. அந்த சேரீ நல்லாவே இல்லை, இந்த சேரீ தான் கட்டணும்னு. சரி, வேறு வழி இல்லாமல் கட்டிட்டேன். ஐயோ போங்க, உங்களுக்கு எந்த சேரீ போட்டாலும் செம்ம அழகாக இருக்கீங்க. நானும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? உமா, ஆரம்பிச்சிட்டியா? நீங்கள் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸே ட்ரை பண்ணுங்க, இன்னும் சின்ன பொண்ணாட்டம் அழகாக இருக்கீங்க. அது சரி, பசங்களுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு ஆயிடுச்சு. அப்படிலாம் நினைக்காதீங்க, பார்க்குறவங்க இதில் தான் இருக்குது. நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி. மேடம், எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ சாரிங்க, அவர் இருக்கிறது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்துட்டோம். நீ தான் லொடலோட வாயாச்சே, யார் என்ன எங்கே இருக்கணும்லாம் தெரியாமல் உன் வாய்க்கு வந்து நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். என்னவா, நம்மளை பார்த்தோன்னே ஒரு சாரா திரும்பிட்டாளுங்க. திரும்பட்டும். ஏங்கா, இந்த கீதாவை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு? அதான் புருஷன் போய் 3 வருஷம் ஆச்சுல வெளிநாட்டுக்கு, நல்லா சம்பாரிச்சு அனுப்புகிறான் போல. நல்லா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே தின்றா போல. எப்படி இருக்கா பார்த்தீங்களா, தழுக்கு முழுக்குன்னு ஒரு மாதிரி. ஏய் இல்லைக்கா, வேணாலும் பாருங்களேன், முதல் இருந்ததோட இப்போ
2 சுத்து பெருசாயிட்டா. ஆயிட்டு போறா, நம்மளுக்கு என்ன அதை பற்றி. அவன் வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சு அனுப்புகிறான், நல்லா சாப்பிட்டு குண்டாயிருக்கா. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஓ புருஷன் வந்து வாங்கி சாப்பிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க. எத்தோட சொல்லியிருக்கேன் அடுத்தவங்க பிரச்சனை பேசக்கூடாதுன்னு சொல்லி. கீதா, ஏங்க சொல்லுங்கள். அது அது ஒன்றும் இல்லை. உங்கள் பையன் தானே மாப்பிள்ளை பாப்பா? மாப்பிள்ளைக்கு இந்த பக்கம் உங்களை மாதிரியே சிகப்பா, அது உங்கள் பையன் தானே? என்னம்மா ஜீவியோட அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா? அதான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆமாம், ஏன்? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பையன் பார்க்க சும்மா தக்க தக்கன்னு இருக்கான். பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவர்களெல்லாம் ஒன்றும் சரியில்லை. என்ன சொல்கிறீங்க? அட ஆமாங்க, பையன் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாகவும் நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியாகவும் தெரியுறீங்க. பழச்சு போட தான் ட்ரை பண்ணுவாளுங்க. பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களாக்கா இந்த நாதாரிக்கு திமிர? அமைதியாரு. இல்லைங்க, நீங்கள் ஏதோ. ஐய, இப்படி என்ன உலகம் தெரியாமல் இருக்கீங்க? நீங்கள் வேற 4 பேர் பொழுதுனைக்கும் கூடவே சுற்றி எடுத்துடுறாளுகளே, அதெல்லாம் மயக்கிடுவாளுங்க எதையாவது காமிச்சு. அதுக்கு தாங்க சொல்கிறேன். லக்ஷ்மி, அமைதியாரு. இது கல்யாண வீடு. ஏதோ ஒம்பளுக்காக பேசிகிட்டு இருக்கா. நீ பாட்டுக்க அவள் என்ன நினைக்கிறாளோ நடத்தி விட்டு போயிடாத. அமைதியாரு. நாய் குலைச்சிட்டே இருக்கட்டும். இல்லைக்கா, சொல்கிறேன்ல. ஏங்க, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு பொண்ணு தானே, பொண்ணுங்களை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு இருக்கீங்க. சரியா போச்சு போ. நல்லது சொல்கிறதுக்கு இப்போ காலம் இல்லாமல் போச்சு. என்ன நல்லா சொல்கிறீங்க? ஏங்க, கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. நான் இந்த ஊர்க்காரி, எனக்கு தெரியாதா ஷாரார் என்னென்ன பண்ணுவாளுங்கன்னு சொல்லிட்டு? அதனால தாங்க சொன்னேன். இதோ கல்யாணம் நடக்குதே, கல்யாண மாப்பிள்ளை அவன் தங்கச்சியும், இதோ இன்னொருத்தன் வந்தானே கருப்பா, அதாங்க மாப்பிள்ளை இழைப்பப்ப உங்கள் பையனோட அவனும் இங்கே இவனுக்கு கல்யாணம் நடக்குது. அங்கே மாடியில் ரூமில் சீச்சி கருமும். அதை வாயால் வேற சொல்லணுமா? தொலைச்சிரு ராஸ்கல். ஷார்க்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் பத்தாதுங்க. கத்தாது, சும்மா இருங்கக்கா. என்னென்ன பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் பத்தாதுங்க. அவளை இழுத்து போட்டு நான் குத்துனா சரிப்பட்டு வருவா. என்னங்க படுக்குன்னு கையை வச்சுக்கிட்டீங்க? என்ன பார்க்காதே சொல்லிட்டா? இங்கே பாரு, உனக்கு ஏதாவது வேணுமா? நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுவ? சத்தியமா பார்த்தேங்க. பார்த்ததாவே இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு ஒரு பொண்ணை இப்படி தான் அசிங்கப்படுத்துவியா? இவளுக்கு இதே தான் வேலை, யாரு குடியை கெடுக்கணும்ன்ட்டு. ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணை எப்படிலாம் பேசுவ? உனக்கு வெக்கமா எப்படிலாம் பேசுறதுக்கு? இது மட்டும் பத்திரகாளி அக்கா. ஐயோ அக்கா, யார் இந்த பொம்பளை? இந்த பொம்பளை யார் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணது? ஐயோ போச்சு. என் பிள்ளை இப்படி கேவலப்படுத்துறாளே. இத்தனை பேர் கூடி இருக்க சபையில. பத்து, எதுக்கா நீ அழுகிற? அடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு பாத்திலம்மா, எவ்வளவு ஜனங்க கூடி இருக்கும் போது என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்கானு. அக்கா, அவ ஏதோ சொல்றா, நீ அழுதுட்டு இருக்க. பத்து, கண்மணி எங்க? ஆமா, அவனை முதல் கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இரு பத்ராளி. யாரோ ஒருத்தி சொன்னான்னு இருக்காங்க, சபையில வச்சு பிள்ளைய கேள்வி கேட்க போறியா? அது வயசு பிள்ளைய. என்ன புத்தி மங்கி போச்சு அவனுக்கு? பெரியம்மா, பார்த்துட்டு தானே இருக்கீங்க எப்படிதான் என் பொண்ணை பேசுறான். என் பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ என் பொண்ணு கெட்டவல்ல நான் நிரூபிக்க வேணாமா? பத்ரகாளி, எல்லாம் நிதானமா பண்ணுவேன். உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். நீ என்ன உடனே உடஞ்சிட்ட? யார்கிட்ட நிரூபிக்க போற? இதோ இவகிட்டயா? கூட்டத்தில் 4 பேரை நின்று இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கா. அவள்கிட்ட உன் பொண்ணை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ பொண்ணை பற்றி உனக்கு தெரியாதா? அதானே பத்ரகாளி, என்னாச்சு நீ உனக்கு? ஏன் இப்போ அழுகிற? அவள் ஏதோ சொன்னான்றதுக்காக அப்படி ஆயிருமா? அம்மா, 1 பேரா 2 பேரா 1000 பேர் கூடி இருக்கமா அவன் மகாலில் வச்சு என் பிள்ளை வயசு பிள்ளைய இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கா. பையனோட சேர்த்து வச்சு அப்படி இருக்கும் போது என் பிள்ளையோட எதிர்காலம் என்னம்மா ஆகுறது? என்னம்மா பேசுறீங்க? இதெல்லாம் என்ன நடக்காததா? பொம்பளை பிள்ளைன்னு இருந்தா 10 பேர் 10 விதமாக பேச செய்வாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி பிள்ளையை வளர்த்து நல்லபடியாக கழட்டி கொடுக்குறதா இருக்கு. அவள் ஏதோ பேசான்றதுக்காக நீ அதை நினச்சிட்டு கவலைப்படாத. இல்லை பெரியம்மா, அவ என் பிள்ளை இப்படி பேர சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல.
எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தமோ அசிங்கப்படுத்திட்டேன். என் பிள்ளைங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஐயோ மதினி, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுன்னா ரெண்டுன்னு சொல்லுவா. ஜெய்யும் கண்மணியும் அத்தை பசங்க மாமா பசங்கன்னு சும்மா கிண்டல் பண்ணி தான் விளாண்டுட்டு இருக்குங்க. அதை ஏதோ தப்பா பார்த்துட்டு வந்து இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கா. அதை நினைச்சு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இத்தனை பேர் கூடி இருக்க சபையில என் பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டேன். நான் என்ன என் பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்றது? பத்ரகாளி, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுங்க பெரியம்மா. என்னது நடக்குது? ஓ, அதான் வந்துட்டு உட்காந்துருக்காளா அக்கா கூட? என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? நான் சொன்னதா தப்பு இருக்கா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லைங்க. இனி நம்ம என்ன சொல்றது? அவங்க தான் முடிவு எடுக்கணும். பத்ரகாளி, என்ன அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. பிரபா, அக்கா, என்ன கேட்க வர? எனக்கு சம்மதமாண்ணா. உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். பிரபா, தங்கச்சிட்டு ஒரு வார்த்தை. என்கிட்ட என்ன கேட்குறீங்க? அப்படின்னா என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு விருப்பமா? சம்மதம் நீ. பிரபா, அக்கா, என்னக்கா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்க்கா. உன் மகளை என் மருமகளை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போக தயாரா இருக்கு. என்ன நடக்குது? ஜெய்க்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடக்குது. டேய், எப்படா இப்பெல்லாம் ஸ்கெட்ச் போட்ட? கரெக்டா காயினை பிளாக் பண்ணிட்ட. ஜெய் விக்கெட் போச்சு. எதுக்கு இப்போ எல்லாரும் அழுதுட்டு? எல்லாம் நல்ல விஷயம் தானே? அதானே, எப்பயும் நடக்க வேண்டியது சீக்கிரம் நடக்குது, அவ்வளோதான். அப்படி நினச்சிக்கோங்க. பத்ரகாளி, இன்னொன்று சொல்கிறேன். இந்த மேடையிலேயே அவங்களுக்கும் சேர்த்து கல்யாணத்தை முடிச்சிடு. ஏன்னா ஒரு சொல்லு வந்துருச்சுல, அதை பூகமாக வெடிச்சு பெருசாகும்ல, இதை அப்படியே போட்டு மூடிடணும். அதனால தான் சொல்கிறேன், இப்பயே இதே மேடையில் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிடு. அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இன்னைக்கே வா? ஆமாம் பத்து, பேச்சேக்க சொல்கிற மாதிரி ஏன் காலம் கடத்திட்டு இருக்க? உடனே முடிச்சிடலாம். பிரபா, நீ என்ன சொல்கிற? எனக்கும் பிரபாக்கும் எப்போ வேணாலும் சம்மதம் தான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போ சொன்னாலும் சரி, எனக்கும் பிரபாக்கும் சம்மதம். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த சி, ரியாக்ஷனை மாற்று. அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? ஏண்டா? சி, கேவலமா இல்லை? இப்போ கவலைப்பட்டு ரூம்குள்ளே போனில, அப்போ கவலைப்பட்டிருக்கணும். உனக்கு இது வேணும்டா. நான் அப்பயே நினச்சேன், கூட்டி போட்டு போன மணி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும் போதே ஏதோ வேலை பார்க்க போகிறாங்க. ஆனால் அது இப்படி வரும்னு நினைக்கல. ஆமாம், நீ எதுக்கு இப்போ கவலையாக இருக்க? லவ் தானே பண்ண, அப்போ கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிறாங்க, அதுக்கே கிடையாது இப்போ கவலையாக இருக்க? அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாகவே வா. இன்னும் லைஃப்பில் எவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எது என்ஜாய் பண்ணணுமா? சார், நீங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், ரொம்பவே பண்ணிட்டீங்க. இப்போ வாங்க கல்யாணத்துக்கு போய் ரெடி ஆகலாம். ஜெய், உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. நினச்சேன் சிக்குவேன்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக சிக்கி இப்படி மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லைடா. மம்மி, டேடி, அங்கிள், ஆன்ட்டி,